அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாது சொல்லை தட்டாமல் ஃபிஅலை அழகாக்கி ஃபர்தை உர்ஸுக் வகுல்லி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கீழக்கர ஹல்வத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அவங்களுடைய இரண்டாவது ஹலீஃபா அவங்க சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க வாப்பா துவாவுக்காக வேண்டி அவங்க இடத்துல அழைச்சிட்டு போனாங்க. அவங்களுக்காக வேண்டி ஒரு அழகான துவாவை பைத்தாவை சொல்லி அது அவங்களுக்கு ஒரு அறிவுரையாகவே அந்த பைத்தை எழுதி தந்தாங்க. அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க, உஸ்தாது சொல்லை தட்டாமல் ஃபிஅலை. குருவானவர் நமக்கு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு மாறு செய்யாம அவர் என்ன சொன்னாரோ அப்படியே கேட்கும். அதாவது குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டுட்டா அது தன்னுடைய சுய அறிவில் செயல்படாது. அதை இயக்கக்கூடியவர் எப்படி இயக்குகிறாரோ அதன்படிதான் செயல்படும். அதுபோல குருவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மாணவர் சிறந்து வரணும்னா அந்த குரு என்ன சொல்றாரோ அதை தன் அறிவு கொண்டு சிந்திக்காமல் அவர் என்ன சொன்னால் அப்படியே செய்யும். அவர்தான் இந்த ஞான வழி பாதையில இந்த தரீகாவில அவர் வெற்றி பெறுவார். அப்படி அல்லாம அவர் நஃப்ஸுக்கு இடம் கொடுத்துட்டா அவர் கீழே இறங்கி போயிடும். அப்ப நிறைய மக்கள் என்ன விளங்கி வச்சிருக்காங்க, நஃப்ஸே அம்மாராவை விளங்கி வச்சிருக்காங்க. நஃப்ஸே அம்மாரா என்ன செய்யும், கெட்டதையே செய்ய சொல்லும். அப்போ அது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது நஃப்ஸே அம்மாராவோட செயல், அது கெட்டதையே சொல்லுது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்லுது, ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்லுது, அதனால நாம் அதன்படி நடக்கக்கூடாது, தீய விஷயங்கள் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்றோம். நஃப்ஸே அம்மாராவை நாம் ஈஸியா எளிமையாக நம்ம அறிந்து கொள்றோம். ஆனா இதற்கு அடுத்த ஒரு நஃப்ஸ் இருக்குது. அந்த நஃப்ஸுக்கு பேர் நஃப்ஸே லவ்வாமா. இந்த நஃப்ஸை பத்தியே தெரியாமையே நிறைய பேரு நாங்களும் இபாதத் செய்யறோம், நாங்களும் நல்லது சொல்றோம், நாங்களும் நல்வழி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கேட்டு அடுத்தவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் நான் சொல்லாத நான் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார், அதை மற்றவருக்கு போதிக்கிறார், அது தீமையான காரியமாக இருந்தால் அவருக்கு ரெட்டிப்பு தீமை. ஏன்னா அவர் செய்யறாரு, மற்றவர் செய்ய சொல்றாரு. ஆனா அதே நான் செய்யாத நான் சொல்லாத நல்ல விஷயத்தை அவர் உருவாக்கி அவரும் அதை இபாதத் செய்யறாரு, மற்றவர் செய்ய சொன்னா அவருக்கு ரெட்டிப்பு நன்மைன்னு சொன்னார். அப்படித்தான் இந்த தரீகாக்கள் உருவாக்கப்பட்டது. அப்படித்தான் ஷேகுமார்கள் தங்களை நாடி வரக்கூடிய அந்த முஹப்பீன்களை முரீதுகளை நல்வழிப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த தரீகாக்களை வடிவமைச்சு தந்தார். அப்போ அதுல பிரதானமானது என்ன, மாதா பிதா குரு தெய்வம். குருவுக்கு பிறகுதான் ரப்பில் ஆலமீனே இருக்கிறார். அப்ப என்னதான் தக்வாவினுடைய இறையச்சத்துக்கு உச்சபட்ச நிலைக்கு போனாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அங்க பணியாம அல்லாட்ட போக முடியாது. அவரோட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தக்வா நிறைஞ்சு இருக்குது. அல்லாஹ் தான் அப்படிங்கிற ஏகத்துவ தத்துவத்துல தக்வாவில உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஆக சிறந்த படைப்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போய் பணியணும். அங்க போய் பணியாம என்னோட இறையச்சம் முழுமையாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வை நேசிக்கிறது, அல்லாஹ்வை பயப்படுறது தானே ஒரு உண்மையான ஒரு முஃமினுடைய அடையாளமா இருக்குது. அப்படி இறையச்சத்துல உயர்ந்த நிலைக்கு போனாலும் அங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சமூகம் போகாமல் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹுக்குமை பெறாம யாரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு உள்ள போகவே முடியாது, அல்லாஹ்வை அடையவே முடியாது. அதனாலதான் அல்லாஹ்வுக்கு உரித்தான தொழுகையிலேயே மண்டியிட்டு எப்படி அடிமைத்தனத்தினுடைய அத்தஹியாத்துடைய அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும் யா ரசூலுல்லாஹ்னு ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அடிமைத்தனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தஹியாத்தோட நிலையில் இருந்து அல்லாஹ்வுக்கு உரித்தான அந்த தொழுகையில் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும். அது எப்படி சொல்லணும், உள்ள உறப்போட சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் அவருடைய ஈமானும் பரிபூர்ணமாவது, அவருடைய தொழுகையும் பரிபூர்ணமா நிறைவேறும்.
அப்ப என்னதான் நம்ம உச்சபட்சமான தக்குவாவோட உயர்ந்த அந்தஸ்துக்கு போனாலும் ஹைரில் ஹலாயிகி குல்லுஹும் அஜ்மஈன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பினங்களுக்கெல்லாம் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான அவங்களுக்கு முன்னால போய் அவங்க இடத்துல பணிந்த பிறகுதான் நம்ம அல்லாஹ்வை பரிபூர்ணமாக கபூல் செய்யப்படும். அப்போ ஏன் அல்லாஹ் அப்படி வச்சா? அவர்கள் அல்லாம எந்த படைப்புமே இல்லை. எல்லா படைப்பையும் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடியது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வோட வழிவந்த ஞானவான்களாக ஷேகுமார்கள் குருமார்கள் அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட பிரதிநிதியா இருக்காங்க. யாரோட பிரதிநிதி? யாரோட கலீஃபா? ரசூலுல்லாஹ்வோட கலீஃபா. அப்ப ரசூலுல்லாஹ்வோட கலீஃபாவுக்கு அதவு செய்தால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அதவு செய்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு அதவு செய்தால் அல்லாஹ்வுக்கு அதவு செய்தவர்களாக கபூல் ஆகிவிட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்வோட பிரதிநிதிகளை எல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன், அவங்களுக்கு யாரும் அதவு செய்ய மாட்டேன், எனக்கு அல்லாஹ் மட்டும்தான். அப்படி சொல்லக்கூடிய இருக்கிறாங்களா இல்லையா? அந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் தான் தேவையில்லைங்க, படைச்சது யாருங்க? அல்லாஹ் தானங்க, நேரம் நம்ம அல்லாஹ்ட்ட பிடிப்போம் அப்படின்ட்டா. அப்போ உங்களுக்கும் இப்லீஸ்க்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கும் ஷைத்தானுக்கும் உங்கள் கொள்கைக்கும் ஷைத்தானோட கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? அவர் அந்த கொள்கையில நிற்கிறான். யார் தான் உனக்கு சுஜூது செய்ய சொல், நான் செய்வேன். ஆனா உன்னுடைய படைப்புகளுக்கு சுஜூது செய்ய மாட்டேன். உன்னை ஏற்றுக்கொள்வேன், உன்னை வணங்குவேன். ஆனா உன்னுடைய படைப்புகளை போய் கண்ணியப்படுத்த சொன்னா, வணங்க சொன்னா நான் செய்ய மாட்டேன். சொல்வது யார்? அல்லாஹ் தானே சொல்றான். எனக்கு செய்யக்கூடிய சுஜூதை ஆதமுக்கு செய்ய சொன்னது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா? இல்ல, அல்லாஹ் தான் சொன்னான். அப்போ அல்லாஹ்வுக்கு வழிபடவும் செய்யணும், வணங்கவும் செய்யணும். வணங்குறது அல்லாஹ்வை, அல்லாஹ் என்று வணங்குவது, வழிபடுதல் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு அப்படியே ஒபே பண்ணணும். அப்போ இந்த ஒபே பண்ணக்கூடிய விஷயத்துல நிறைய மக்கள் அப்படி தடை புரண்டு போயிடுறாங்க. எப்படி ட்ரெயின் ட்ராக்ல தடை புரண்டு கீழே விழுந்து போவோமோ அது போல அவங்க சரியான பாதைக்குள்ள போகாம தங்களுடைய மன இச்சை நஃப்ஸ், அங்கதான் விஷயம் இருக்கு. இந்த நஃப்ஸ் என்ன செய்யும்? நாம ஒரு நல்ல ஒரு இபாதத்தை செய்துட்டா உடனே சொல்லும், பாத்தியா நீதான் சாலி அப்படின்னு சொல்லு, உள்ள உட்காந்து சொல்லுவாங்க. நாம நல்ல ஒரு ஆடை போட்டு நல்ல ஒரு தலப்பை போட்டு வச்சுட்டா சொல்லும், நீதான் பெரிய ஷேக் சொல்லுவாங்க. அப்போ அது செருப்பை கொண்டு அடிக்கிறாங்க. அப்படின்னா இல்ல, அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டாலும் அவர்கள் தான் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். நாம உயர முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்களும் அவரை கபூல் செய்யணும். அந்த அங்கீகாரத்தை அவர்கள் தரணும். அப்பதான் ஒரு உயர்ந்தவர்களே தவிர நாம் நன்றாக ஓதிவிட்டால், நாம் நன்றாக தொழுது விட்டால், நல்ல அமல்கள் செய்து விட்டால் நான் பெரிய ஆளாயிடுவேன். இப்படி இன்னைக்கு சொல்லக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு தீனோட தியாகத்தின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் நாங்கள் எல்லாம் சஹாபாக்களோட வேலை செய்யறாங்க. சஹாபாக்களோட ஒரு சஹாபி அந்தஸ்தை பெற முடியுமா? சுல்தானுல் அவுலியா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்படிப்பட்டவங்க? வணக்க வாடிகள், அபு ஆபிதா வணக்க வாடிகளுக்கெல்லாம் தந்தை. அப்படிப்பட்ட உயர்ந்த மகாமில் இருக்கக்கூடிய சுல்தானுல் அவுலியா சொல்றாங்க, சஹாபிக்கும் எனக்குமான அந்தஸ்தோட வித்தியாசம் தெரியுமா? ஒரு சஹாபியுடைய குதிரை இருக்குதே, அது காலில் இருக்கக்கூடிய கால் தூசி கூட நான் பெற மாட்டேன். அவ்வளவு பெரிய அந்தஸ்துல சஹாபி இருக்காங்க அப்படின்னு சுல்தானுல் அவுலியா முஹியத்தீன் நாயகம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க தீனை பத்தி சொல்றோம், நாங்க தப்லீக் செய்யறோம், நாங்க தஅவா செய்ய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்களும் சஹாபாக்கள் போலதான் அப்படின்னு. அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்குள்ள என்ன கிடைக்கும்? எவ்வளவு பெரிய கோபத்துக்குள்ளானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர்கள் சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள். சஹாபிகள் நுஜூம், அவர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்கள் யாரை பின்பற்றினார்கள் நீங்கள் வழிகிட்டு போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களை கபூல் செஞ்சிட்டேன், அவங்க என்ன கபூல் செஞ்சுட்டாங்க? ரலியல்லாஹு அன்ஹு வ ரது. அப்படிப்பட்ட சிறப்பும் பாக்கியமும் பெற்றவர்கள் சஹாபாக்கள். அப்ப இன்னைக்கு சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் யாரை ஞான குருவாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடாக எடுக்கிறீங்களோ அவங்களுடைய சொல்லுக்கு அப்படியே கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படாம சில நேரங்கள் கட்டுப்படுதும், சில நேரங்கள் நம்ம சுய அறிவு கொண்டு போறதுமா நீங்க சரியான பாதைக்குள்ள போக முடியாது. அப்போ ஹாஜா ஜுனைத் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முரீது கேட்கிறாரு, நாயகமே அல்லாஹு தஆலா உங்களுக்கு அற்புதமான ஒரு கராமாத்தை தந்திருக்கான்,
நீங்க தண்ணி மேல நடக்கிறீங்க, எனக்கும் தண்ணி மேல நடக்கணும்னு ஆசையா இருக்குதுங்க. அப்ப ஹாஜா ஜுனைத் பகதாதி சொன்னாங்க, புரிந்த பார்த்து, அது என்னப்பா பெரிய பிரமாதம், நான் தண்ணியில் நடக்கும் போது என் ஜிப்பா பிடிச்சிக்கோ, நான் சொல்றத சொல்லிட்டே வா, நீயும் தண்ணி மேல நடப்ப அப்படின்னா. ஒரு பெரிய ஆச்சரியம். குரு ஏதாவது ஓத சொல்லுவாரு, 40 நாள் சிட்டா இரு, நீ அதை ஓது இதை ஓது, அப்பதான் நீ அடைமுறை சொல்லுவார். பார்த்தா வெறும் ஜிப்பா பிடிச்சிக்கிட்டு குரு சொல்லக்கூடிய அந்த திக்கரை சொல்லி வந்தாலே நடக்கலாம்னு சொல்றாங்களே, அப்ப நாமளும் அப்படி நடப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க தண்ணி வேலை நடக்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லி தந்தாங்க ஒரு திக்கர். என்ன சொன்னாங்க? யா ஷேഖி அல் மதத், யா ஷேഖி அல் மதத், யா ஷேഖி அல் மதத் சொன்னாங்க. அப்ப ஜிப்பா பிடிச்சிக்கிட்டாரு, என் குருவே எனக்கு உதவி செய்யுங்க, யா ஷேഖி அல் மதத் சொன்னாரு. தண்ணி மேல நடக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. கீழே பார்த்தா மீன்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள ஓடுது. பெரிய சந்தோஷம். தண்ணி மேல நம்ம நடக்கிறோமே. இப்படி போக 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 உள்ள இருக்கு வசுவாசம் வந்துச்சு. இப்பதான் நப்சு வேலை செய்யறான். நீ யா ஷேഖி அல் மதத் சொல்ற, உன் குரு என்ன சொல்லுவாரு அப்படின்னு உடனே ஆமா குரு கூட என்னமோ திக்கு செய்யறாங்க அப்படி கிட்ட போய் பாக்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா யா அல்லாஹ் அல் மதத், யா அல்லாஹ் அல் மதத். அப்போ உடனே இவர் யோசிக்கிறாரு, இப்பதான் நப்சுக்கு வேலை கொடுக்கிறாரு. குரு என்ன சொன்னாங்க? நான் சொல்லக்கூடியது சொல்லிட்டு வா, நடப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவர் என்ன செய்யறாரு? நப்சு சுயமா சிந்திக்கிறாரு. என்ன சிந்திக்கிறாரு? நம்ம யா ஷேഖி அல் மதத் சொல்றோம், அவர் யா அல்லாஹ் அல் மதத் சொல்றாரு. அவருக்கும் ரப்பு அல்லாஹ் தான், நமக்கும் ரப்பு அல்லாஹ் தான். அப்ப நாமளும் அல்லாஹ்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி யா அல்லாஹ் அல் மதத் சொன்னாரா, தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. தண்ணிக்குள்ள முழுகிட்டார். காப்பாத்துங்க காப்பாத்து காப்பாத்துங்க. ஹாஜா ஜுனைத் பகதாதி ரலியல்லாஹு தஆலா கை பிடிச்சி தூக்குனாங்க. தூக்கி கேட்டாங்க, என்ன பாச்சு? நல்லா தான் பகிட்டு இருந்துச்சு, உள்ள ஒரு வசுவாசாக என்ன வந்தது? யா ஷேഖி அல் மதத் நாம சொல்றோம், குரு என்ன சொல்றாரு? யா அல்லாஹ் அல் மதத் நீங்க சொன்னீங்க. அப்போ உங்களுக்கும் ரப்பு அல்லாஹ் தான், எனக்கும் ரப்பு அல்லாஹ் தான். அதனால நானும் அல்லாஹ் அல் மதத் சொன்னேன், நான் தண்ணிக்குள்ள போயிட்டேன். அப்ப ஹாஜா ஜுனைத் பகதாதி கேட்டாங்க, உனக்கு அல்லாஹ் தெரியுமான்னு கேட்டாங்க. நமக்கு அல்லாஹ் பேரால் அல்லான்னு தெரியும், அவங்களுக்கு அந்த அல்லாஹ் அல்லாண்டே தெரியும். இதுதான் நமக்கும் அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்களுக்குமான வித்தியாசம். அவர்கள் அல்லாஹை அடைந்தவர்கள், அல்லாஹை பரிபூர்ணமாக அறிந்தவர்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்க, அல்லாஹ் எப்படி பேசுவாங்க யாருக்கு தெரியும்? பேசி மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹ்ராஜ்ல அல்லாஹ்வை பார்த்தாங்க, பார்த்த ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியும் அல்லாஹ் எப்படி இருப்பான். நமக்கு தெரியுமா? தெரியும். அப்போ அது போல அல்லாஹ் தான் நாடியவருக்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கிறான். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் படைத்தவன், அவன் தான் எல்லாத்தையும் பரிபாலிக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் வல்லமை அவனுக்கு தான் இருக்குது அப்படின்னு அறிந்திருக்கிறமே தவிர அவன் எப்படி இருப்பான், எப்படி பேசுவான் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய நபிமார்களும் அவுலியாக்களும் அப்படி இல்லை. அல்லாஹ் எப்படி இருப்பான், எப்படி என்னன்னு முழுமையாக அறிந்தவர்கள் தான். அதனால தான் அவர்கள் சொந்த அடியார்கள். அதான் சொல்ற முரீதி லா தஹப் அல்லாஹு ரப்பி. சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் சொல்றாங்க, என் முரீதே, என்னுடைய சீடனே, நீ பயப்படாத, என்னுடைய ரப்பு இருக்கிறான் அப்படி சொன்னாங்க. தவிர நம்முடைய ரப்பு சொல்லு, அல்லாஹு ரப்புன்னு சொல்லல. அல்லாஹு ரப்பி, ஏன் ரப்பு இருக்கான் அப்படின்னா அதுதான் உரிமைப்பட்டவர்கள். அப்படி அந்த குருமார்கள் உஸ்தாதுமார்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அறிவு கொண்டு சிந்திக்காமல் சொல்லிட்டாங்கன்னா செஞ்சோம். இப்படி போலாம் போயிடணும். இப்படி போலாமா, இந்த டைம் இப்படி இருக்கே அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு உதாரணம். மேலப்பாளையத்துல, திருநெல்வேலி மேலப்பாளையத்துல கீழக்கரை ஹல்வத் நாயகர் அவ்வல் ஹலீஃபா முகமது யூசுப் நாயகர் ரலியல்லாஹு தஆலா பெரிய வலியுல்லா. அப்ப அவங்களோட நம்ம ஹலீஃபா பாபாவோட வாப்பா. அப்ப யாருக்காக இந்த பைத் எழுதப்பட்டதோ அவங்க இந்த பெரியவங்களை சந்திக்கிறதுக்காக, அவ்வல் ஹலீஃபாவை சந்திக்கிறதுக்காக தினந்தோறும் இஷா தொழுதுட்டு போவாங்க. அவங்க மார்சாவில் இருப்பாங்க. அப்ப நீண்ட நேரம் இவங்க பேர்ல ரொம்ப பிரியும். அதனால ஞான விஷயங்கள், இந்த சூஃபியசத்தினுடைய நிறைய ரகசியங்களை நம்ம சொல்லி தருவாங்க. அப்படி ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 1 மணி ஆகும் இந்த பேச்சு முடியாது. முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க, தம்பி நீங்க போயிட்டு வாங்க, தம்பி தான் கூடுவாங்க, தம்பி நீங்க போயிட்டு வாங்க, ஃபி அமானில்லா தவக்கல் அலல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வழி அனுப்புவாங்க. இது தொடர்புடைய ஒவ்வொரு நாளும் டெய்லி அப்படி போகும்போது நம்ம கண்டிப்பா அப்ப சின்ன பிள்ளை அவரையும் அழைச்சிட்டு போவோம், ஏன்னா ஒரே மகன், அப்படி அழைச்சிட்டு போவாங்க. இப்போ பெரியவங்க பேசிட்டு இவங்க உறங்கிடுவார். அப்போ ராத்திரி 1 மணி ஆனவுடனே
சரி புறப்படுங்கன்னு இவரை எழுப்பி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிற தூரம் தான், இப்படி ஒரு கிலோமீட்டர் வச்சுக்கிறீங்களா, ஒரு 1 கிலோமீட்டர் தூரம். இப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஊரடங்கு உத்தரவு, ஊரில் கலவரம், சண்டை, 144 தடை, யாரும் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இப்படி ஒரு தடை ஓடுது. ஆனாலும் இவங்களோட வடமை என்ன, தன்னோட ஞான குருவை போய் தினந்தோறும் போய் சந்திச்சு அந்த ஞான விஷயங்களை பேசவும் கேட்கவுமா இவங்களோட வடமை. அப்போ அன்னைக்கும் போயாச்சு. இப்படி ராத்திரி நேரம் பேசிட்டு இருக்கும்போது 1 மணி, தம்பி போயிட்டு வாங்க, ஃபீ அமானில்லா தவக்கல் சொல்லலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வழி அனுப்புனாங்க. பெரியவங்க சொல்லி வழி அனுப்பிட்டாங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. போகும்போது கவனமாக போகும்போது சொல்லலை, இப்போ போல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம், இன்னைக்கு 144 தடை இருக்குது, நாம நடு நிசி நேரத்தில் போறோம், மற்ற ராத்திரியில் போறோமே, ஒரு வேளை போலீஸ்காரன் நம்ம பிடிச்சிருவானோ அப்படின்ட்டு உள்ளத்துல எண்ணம் வந்த உடனே போலீஸ்காரன் பிடிச்சிட்டாங்க. 144 தடை போடுறது தெரியாது உங்களுக்கு, 6 மணிக்கு மேலே யாரும் வரக்கூடாது, வாங்க ஸ்டேஷன். அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க, ஸ்டேஷனில் வச்சாச்சு. ஆள் ராத்திரி வரலையே என்னன்னு சொல்லி காலையில் போய் பார்த்தா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. அப்போ போய் சம்மந்தப்பட்டவங்க போய் உங்கள் குடும்பம் சங்கையான குடும்பம். அப்போ உடனே போனாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி அவர் எதுவும் குற்றச்சாட்டு உள்ளவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட ஞான குருவை சந்திக்க தான் போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்க விட்டுட்டாங்க. அப்போ அடுத்த நாள் இவங்க வந்தாச்சு, போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. அடுத்த நாள் குருவை போய் சந்திக்க போகணும். சந்திக்க போகும் பொழுது இந்த நடந்த நிகழ்வு சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன, நான் வீட்டுக்கு போகும்போது என்னை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டாங்க, காலையில் தான் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு. அப்போ அந்த குரு கேட்டாங்க, உங்களை எப்பவும் போல தான் வழி அனுப்புனேன், நீங்கள் ஏன் வீடு போய் சேரல, இடையில என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நான் ஒழுங்காக தான் போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு என்னோட உள்ளத்தில் ஒரு வசுவாசான என்ன வந்தது, இன்னைக்கு 144 தடை போட்டிருக்கு, 6 மணிக்கு மேலே போகக்கூடாது, அப்போ நாம் இப்போ வரமே நம்மளை போலீஸ்காரன் பிடிச்சிருவானோ அப்படி வசுவாசம் என்ன வந்து சொன்னோம், அப்படி பிடிச்சிருவானா இல்லை, நம்ம குரு சொல்லிட்டாங்க நம்ம போறோம் அப்படின்னா போயிடுவோம், பிடிச்சிருவானோ அப்படின்ட்டு அந்த எண்ணம் வந்த உடனே என்ன பிடிச்சிட்டான். அப்ப அதை கேட்டாங்க, நீங்க ஏன் அப்படி அந்த எண்ணத்துக்கு முதலிடம் கொடுத்தீங்க, அந்த எண்ணத்தை ஏன் முன்னிலைப்படுத்துறீங்க, அப்படி செய்யக்கூடாது. அப்படி வசுவாச எண்ணம் வந்தா அல்லாஹ் நம்மை எந்த விதமான இழிவுக்கும் கேவலமான நிலைக்கு ஆளாக மாட்டான், நமக்கு பெரியவர்கள் துவா இருக்குது, நாம் சிறப்பாக இருப்போம் அப்படின்னு யார் உள்ளத்துல உறுதியாக வரக்கூடிய வசுவாசான எண்ணத்தை தட்டி விட்டு போறாரோ அவர் ஜெயிச்சிடும். போலாமா வேணாமா, போலாமா வேணாமா அப்படின்னா அப்ப தன்னோட அறிவு நப்சு என்ன செய்யாம போட்டு குழப்பி ஆகும், அது விளையாடும். அந்த விளையாட்டு இடம் கொடுக்கூடாது. நமக்கு என்ன சொல்லிட்டாங்க போகணும். அந்த சொன்னேன், குதிரைக்கு எப்படி கடிவாள போட்டுட்டா அதை ஓட்டக்கூடிய என்ன சொல்றாரோ அதோட கமாண்ட் படி தான், இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அது போகுமே தவிர அதோட சுய அறிவு கொண்டு செயல்படாது. அது போல இந்த ஞான வழிபாதையில இந்த தரிகாவோட விஷயத்துல நாம வெற்றி பெறணும்னா நம்மளுடைய சுய அறிவை கொண்டு செயல்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நாம பார்த்த வகையில் சரி, அநேகமான மக்கள் தங்களோட அறிவை கொண்டு தான் போறாங்க. அப்ப நப்சையும் வசுவாசையான எண்ணத்தை கண்ணாசை முற்படுத்தினா நீங்க எப்படி அல்லாஹ்விடத்துல போயும் ரசூலுல்லாஹ் சமூகத்துல போய் எப்படி அடைவீங்க? அதனாலதான் இன்னைக்கு நிறைய மக்கள் நாங்க இந்த இபாதத் செய்யறோம், நாங்க இந்த தரிகால இருக்கிறோம் சொல்றாங்க. ஆனா எப்ப கேளு சங்கடம், பிரச்சனை, ஒரே பரேஷான் இதெல்லாம் சொல்றாங்க. அந்த பரேஷானை தீர்ப்பதற்கு, அந்த சங்கடத்தை போக்குவதற்கான வழி உங்கள்ட்ட இருந்தோம், அதை சரியான பயன்படுத்தாதது யாரோட குற்றம்? உங்கள் மீது குற்றம். அப்போ நாம நமக்கு அழகான வார்த்தை சொல்லி தராங்க, கேளுங்க. கருத்து நேரம் உஸ்தாது சொல்லை தட்டாமல் ஃபிஅலை, உஸ்தாத் என்ன சொன்னார்களோ அதை தட்டாமல் அந்த வேலை அப்படியே செய்து அழகாக்கி ஃபதுலை, அந்த கொடை நீங்க அப்படி செய்து வரும் பொழுது அல்லாஹ்வுடைய கொடையானது உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு சேருது. அப்படிப்பட்ட நற்பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த பாடத்தை நாம படிக்கணும். நம்ம வெறும் சூஃபிசம் கிதாபில் படிக்கிறதோ பயான்ல கேட்கறது இல்லை. நம்மளுடைய செயல்பாடுகள்ல வெளி செயல்பாடு அல்ல, வெளி செயல்பாடு திக்ர் செய்யறது அதெல்லாம் இல்லை. உள்ளத்தால் நாம் சூஃபிசத்தினுடைய அந்த தத்துவத்தின்படி நாம் நடக்கிறோமா? அப்ப நம்மோட ஒருத்தர் சுஹபத்துக்கு வரார், அப்ப நம்முடைய சுஹபத்திற்கு சரியான ஆள் தானா?
ஹசரத் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா ஒரு பாதையில் போனாங்க. அவங்களோட சொரூபம் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருப்பாங்க? கோமணம் கட்டி இருப்பாங்க, பரட்டை பெரிய முடி இருக்கும், தாடி, இப்படிதான் இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு ஆள் பார்க்குறாரு, இவர் பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கிறாரு, இவர் கூட போனா இவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா அவர் எதுவுமே பயன்படுத்த மாட்டார், அவரே கோமணம் கட்டியிருக்கிறார். அவருக்கு யாரார் கொண்டு வந்து ட்ரெஸ் கொடுத்தா போடுவாரா? போட மாட்டார். பக்கத்தில் நம்ம நமக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தார். அப்போ இவரை பின்தொடர்ந்து போய் இவரோட சேர்ந்துக்கிட்டா இவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம்லாம் நமக்கு தானே கிடைக்கும் கூட இருந்தா அப்படின்னு நினைச்சு கூட பயணிக்கிறார். பின்னாலே போறார். அப்போ கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த வலியுல்லா பார்க்குறாங்க, ஒரு ஆள் நம்ம பின்னால் வராரு. அவர் கூப்பிட்டாங்க, வாப்பா, எதுக்குப்பா வர? இல்லை, இவர் பார்த்த உடனே எனக்கு பிரியமாயிடுச்சு. இவர் உள்ளத்தில் உள்ளது சொல்லலை, இவர் எதுக்கு பின்னால் வர சொல்லலை, உங்களை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிரியமாக போச்சு, அதனால உங்களோடய இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். அப்போ வலியுல்லா சொல்றாங்க, உன்னால் என் கூட பயணிக்க முடியாது, உன்னால என் கூட பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க, இன்னைக்கு கூட சொல்றாங்க, ஈட்டு முனை நிறுத்தினாலும் ஈமானை விட மாட்டோம் அப்படின்னு வீரவாசன் பேசுறாரு. இல்லை என்னானாலும் சரி உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா நான் செய்யறதெல்லாம் செய்யும், நான் என்ன செய்தாலும் செய்யும், செய்யா நீங்க என்ன சொன்னாலும் செய்யும் அப்படின்னு சொல்லி வந்தாரு. போற வழியில ஒரு பெண்மணி குடத்துல தண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ குணங்குடி மஸ்தான் சாஹிப் போய் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. இவர் பார்த்தார், ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா பரவாயில்ல, நானும் முத்தம் கொடுத்தேன். இவருக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். அடுத்து போயிட்டே இருந்தாங்க. கொல்லப்பட்ட இந்த இரும்பெல்லாம் நல்ல நெருப்புல காய்ச்சி அடிப்பா பார்த்துருக்கீங்களா? இரும்பு அந்த உளி இதெல்லாம் செய்வாங்க. அது என்ன செய்வாங்க? இரும்பை நல்ல நெருப்புல காய்ச்சுவாங்க. காய்ச்சினா அந்த இரும்பு அப்படியே நெருப்பா இருக்கும். அப்போதான் அந்த ஷேப்புக்கு அதை கொண்டு வர முடியும். அது நெருப்புல நெருப்புல உருக்குனாதான் அதை அதோட ஷேப்புக்கு வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இடத்துக்கு போனாங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா போய் அந்த நெருப்புல காய்ச்சி இரும்பு நெருப்புல பட்டு அப்படியே ரெட்டிஷா செக்க செவே இருக்குது. அப்போ வலியுல்லா அதை கொடுப்பான்னு கேட்டாங்க. வாங்கினாங்க, முத்தமிட்டாங்க. அந்த நெருப்பா இருக்கக்கூடிய அந்த இரும்பை தன்னோட உதட்டுல வச்சு அப்படி முத்தமிட்டாங்க. திரும்பி பார்த்தா ஆளை காணும். பின்னால வந்த ஆளு இங்க பாருங்க பார்த்தா ஓடியே போயிட்டாரு. ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த உடனே இவரும் உடனே முத்தம் கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப நெருப்பு முத்தமிட்டா இங்க ஆளை காணும். ஏன் அப்படின்னா அவன் வந்தது துன்யாவுக்காண்டி தவிர தீனுக்காக அல்ல. அப்போ நாம யாரோட பயணிக்கிறோம், நம்மோட யார் பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தேர்வு சரியாக இருந்தால் எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா இன்றைய உலகம் குழப்பமான உலகம், இன்றைய உலகம் ஃபித்னாவோட உலகம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபித்னாவுடைய காலத்தில் உங்கள் ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சலாமத்தாக இருக்கணும், உங்களை நாடி வரும் சலாமத்தா இருக்கணும்னா முதல்ல நீங்க சலாமத்தோட இருங்க, அதுக்கப்புறம் அடுத்த சலாமத்தை கொடுக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட காலத்துல நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு மலைக்கு போயிடுங்க, இந்த ஆட்டெல்லாம் விட்டுடுங்க. உங்க ஈமான பாதுகாத்து எங்கேயாவது தூரமா உட்காந்து உங்க ஈமான பாதுகாத்துருங்க. இந்த கூட்டத்துக்குள்ள குழப்பத்துக்குள்ள போய் நீங்க உங்க ஈமானை தொலைச்சி போயிடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் சரி நம்முடைய உலக பிரசித்தி பெற்ற ஞான புருஷ் தஃப்ராத்தி மஜ்லிஸ்ங்கிறது குறிப்பிட்ட அந்த பாக்கியம் பெற்ற மக்கள் யாருக்கு அந்த நசீப் இருக்குதோ அந்த உளப்பூர்வமாக அந்த அர்ப்பணிப்பு, அந்த சரண்டர் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய அவுலியாக்களுக்குமானது தான் அப்படிங்கிற நேரத்தை காலத்தை எல்லாம் பொருட்படுத்தாம இது அல்லாஹ் குறித்தானது, நாம இதுல முழுமையா பங்கெடுக்கணும், இது ஒரு அற்புதமான இபாதத்து அப்படின்னு யாரு அதை தன்னோட உள்ளத்துல கொண்டு வந்து இந்த இபாதத்துக்குள்ள வராங்க அவங்களுக்கு தான் இடமே தவிர எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அனைவரும் வாரி ஆர்ப்பரித்து வாரி அலைகடல்ல வாரி அப்படிலாம் வராதீங்க. நம்ம சொல்றதுல வந்துடாத என்ன, அப்பதான் அங்கேயே இது என்ன, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய அவுலியாக்களை பொருட்படுத்தி வரக்கூடியவர்கள் மட்டும் வந்தா போதும். ஏன்னா எங்க போய் நாம அல் ஃபாத்தியா சொன்னா அங்க அல்லாஹும் அல்லாஹுடைய அவுலியாக்களை ஆதியாகலாம். ஏன்னா அல்லாஹுக்கு பிடித்தமானது எது? அல்லாஹ் இபாதத் செய்யறது. மலக்குமார்களுக்கு பிடித்தமானது அல்லாஹ் இபாதத் செய்யறது. அவுலியாக்களுக்கு பிடித்தமானது அல்லாஹ் இபாதத் செய்யறது.
அப்ப அவர்களுக்கு இது ஆசை, அவர்களுக்கு பிரியமானது. நமக்கு எப்படி ஒரு சுவையான உணவு, ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஃபுட்டு கிடைக்குதுன்னா அந்த இடத்த நம்ம சர்ச் பண்ணி போவோம். இங்கே போனால் இந்த ஃபுட்டு கிடைக்குமா, அந்த ஃபுட்டு இவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரமெல்லாம் போய் நம்ம சாப்பிட எதுக்காக வேண்டி? அந்த ருசிக்காக வேண்டி. அதுபோல ஒரு நல்ல இபாதத்து கிடைக்குதுன்னும் போது அவர்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட இபாதத், இதற்குள்ள என்ன ருசி இருக்குங்கிறத முழுமையாக அறிந்தவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய அடியார்கள். அதனால நம்முடைய இபாதத்து யாரை பொறுத்திருக்கணும்? மக்களுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஃபர்மான காரியம் இல்லை. 5 நேரம் தொழுவது ஃபர்து. அந்த ஃபர்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சுருக்கமா தொழுவு, நீட்டியா தொழுவக்கூடாது. ஃபர்ல எப்படி தொழுவணும்? சுருக்கமா தொழுவணும். ஏன்? எல்லா மக்களும் வருவாங்க. அதுல சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, வயசானவர்கள் இருப்பாங்க. அதனால யாருக்குமே கஷ்டம் இல்லாம அது லேசா அது இஹ்லாஸா இஷ்கோடு செய்யறதுக்கு தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொண்டு போங்க. ஆனா அதுவே சுன்னத்தோ நஃபிலோ ஆப்கா மர்சி, உங்க விருப்பம். நீ 24 மணி நேரம் தொழுதாலும் சரி, 24 மணி நேரம் இபாதத் செய்தால் உன்னோட பிரியமே தவிர இதுல எந்த நிர்பந்தமும் கிடையாது. சில பேர் நம்மள பேசுறாங்க, பாருங்க ரொம்ப நேரம் ஓதுறாரு, ஏண்டா முட்டா பையில உனக்கடா ஓதுறேன், அல்லாஹ்வுக்கு ஓதுறேன், அவுலியாக்களுக்கு ஓதுறேன், நான்டா ஓதுறேன், கேட்கிற உலகே வலிக்குதுன்னா அப்ப நான் என்ன செய்யறது? உன்னை யாராவது ஃபர்து சொன்னாங்க 3 மணி நேரம் உட்கார்ந்தா இருக்கணும் அப்படின்னு யாராவது கயிறு போட்டு சங்கிலி போட்டு கட்டி வச்சாங்க. இல்லையே, உனக்கு எவ்வளவு நேரம் உனக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்துட்டு உனக்கு வேற போய்கிட்டே இருக்கு. உனக்கு யார் வேணும் சொன்னா? எந்த நிர்பந்தம் கிடையாது. இது நாங்கள் எங்களுக்கு ஃபர்தாக்கி கொண்டு அல்லாஹ் சொல்றது என்ன? நாம் ஃபர்தாக்காத காரியங்கள் அவர்கள் ஃபர்தாக்கி கொண்டால் அது உண்மையாக இருக்க. அப்ப நான் என் ரப்புக்கு உண்மையா இருக்கணும். இது யாருக்காகவும் இல்லை, இது அல்லாஹ்வுக்கு உள்ளது. அந்தந்த நாளை நாங்கள் அந்த இபாதத் செய்ய உங்களுக்கு நசீப் இருக்கு, 1/2 மணி நேரம் தான் கலக்கணும். அது உங்க பிரியம், உங்க உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான். நீங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறான். எதற்காக வந்தோம், எதுக்கு வந்தோம், அந்த உண்மையான அந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கறான். அப்போ ஒவ்வொருத்தரும் நான் என்னுடைய எண்ணத்திற்கு நான் உண்மையா இருக்கணும். ஏன்னா என்ன அல்லாஹ் கண்காணிக்கிறான். அப்ப எனக்கு அல்லாஹ் மதது செய்யறான், சொந்த அடியார் மதது செய்யறாங்க. அவங்களுக்கு பிரியமான இந்த இபாதத்தை நான் யாருமே வரல. அதான் பொதுவா ஒரு பாட்டு கச்சேரி நடக்குது அப்படின்னா, ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா ஒரு 100 பேர் வரக்கூடிய ஆட்கள் சொன்னா 100 பேர் வந்தா அந்த பாடகர் ரொம்ப ஜோஷா பாடுவார். ஒரு கூட்டம் அப்படின்னு ஒரு 10 பாட்டு பாடணும் அப்படின்னா 11 பாட்டு பாடுவார். அதே அந்த 100 பேர்ல 2 பேரும் அதற்கான 2 பாட்டு தான் பாடுவார். அந்த 10 பாட்டு பாட மாட்டார். ஏன்? அவருக்கு தேவை கூட்டம். அந்த கூட்டம் வந்தால் தான் அவருக்கு கரெக்ஷன் வரும். அதனால அவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம எதிர்பார்க்கிற கூட்டம் இந்த கூட்டம் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் அரிசின் வாசல் திறக்கட்டும். அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை. அல்லாஹ் நாம் ஓதக்கூடிய இந்த இபாதத்தில் அவன் ஹாதிராகும். அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ. அல்லாஹ்வே நீ ஹாதிரா. அல்லாஹ் ஹாதிராயிட்டா சர்வ படைப்பு ஹாதிராயிட்டா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிஎம் வராருன்னா அப்ப அத்தனை மினிஸ்டர்ஸுடைய அத்தனை அமைச்சர்களும் அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க. ஏன்? எந்த கோரிக்கை மனு வரும், எதை சார்ந்த விஷயங்கள் வரும், அப்ப எல்லா விதமான ஏற்பாடு. ஒரு சிஎம்கே எப்படின்னா சர்வ விஷயங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் ஒரு விஷயத்தை நேசித்து அவன் வந்துட்டா எல்லா படைப்பும் வந்துடும். அப்போ இலக்கு எது? அல்லாஹ்வை அடைவதுதான். அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நம்மளுடைய இபாதத் இருக்கணும். அப்ப அதற்கு முதன்மையானது உஸ்தாது சொல்லை தட்டாமல் பேரை. நமக்கு குரு என்ன சொல்றாங்க அதன்படி யார் உளப்பூர்வமாக நடக்கிறாரோ அவர்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். எனக்கு எனக்கு சர்க்கிள் வந்துருச்சு, நான் ஸ்கிரிப்ட் ஆயிட்டேன், நான் தவறிட்டேன், எனக்கு வரல, எனக்கு நடக்கல, ஆகல, முடியலன்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த உஸ்தாதுடைய சொல்லின்படி நடக்கவே இல்லை. அவங்களுடைய மஹப்பத்தும் சரியாக இல்லை, அதன்படி அவங்க அட்வைஸ் படி நடக்கவும் இல்லை. அதனாலதான் அவங்க அந்த சங்கடம். அப்போ இந்த புரிதல் நமக்கு சரியாக இருந்தால் நாம் வாழ்க்கையை வெற்றி பெறலாம். எப்படிப்பட்ட உலகத்தோட நெருக்கடி வந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை நெருக்கடிக்குள்ளாக்கப்படாது. ஏன்? அல்லாஹ்வுடைய மததும் அவுலியாவுடைய மததும் நமக்கு இருக்கு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நெருக்கடி, நெருப்பு குண்டத்துல போட போறான், நெருப்புல தூக்கி போட போறான். நெருப்புல போட்டா என்ன ஆயிடும்? கறி கட்ட பொசுங்கி போயிடுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மதது வந்த போது எப்படிப்பட்ட நெருக்கடியில இருந்து அல்லாஹ்வுடைய மதது வந்து யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம்,
நெருப்பே நீ உன் தன்மையிலிருந்து குளிர்ச்சியா போடு. எப்படி நெருப்பு குளிரும்? அறிவுக்கு அப்பாற்பட்டது இது, அறிவால் சிந்திக்க முடியாது. நெருப்பு போய் ஜில்லுனா இருக்குமா? அது சூடாதான் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் அது என்னமா? அதனாலதான் நாரும் நீராகும் மால், ஆஹா நீரும் நாராகும் மால், நீரும் நெருப்பாகும் மால், ஆஹா நெருப்பும் நீராகும் மால். அல்லாஹ் நாடினால் நெருப்பை நீராகவும் நீரை நெருப்பா மாட்டினான். அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் அல்லாஹ்வுக்கு உள்ளது. அந்த அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய சொந்த அடியார் கொடுத்து ஆட்சி செய்யுங்க. அப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கொண்டு அத்தனை நபிமார்களும் அவுலியாக்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து சிறந்தார்கள். அப்போ நாம பிரதானமாக நம் வாழ்க்கையில சிறப்பாகணும்னா நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடை நாம் தேர்ந்தெடுத்து அவரை உளப்பூர்வமாக நேசித்து அவர் சொல்லக்கூடிய செயலில் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கணும். அப்ப சுல்தானுல் அவுலியா முஹிதீன் சொல்றாங்க, நீ ஒருவர் ஸ்பிரிச்சுவல் கைடாக என்னுடைய நேசத்துக்காக எடுத்துக்கிட்ட, அவர் சரியில்லைனாலும் அவர் சொல்லக்கூடிய செயலுக்கு நான் பொறுப்பாளிக்கிறேன். ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருக்கு ரெஸ்பான்ஸ் தேவையில்லை. ஏன்னா அத்தனை விஷயத்தை கைட் பண்ணக்கூடியது ஆள் யாரு? நான் தான். அதனால எனக்கு அந்த ஆற்றல் இருக்குது. நான் உண்மையானவர், அவன் உண்மையான ஆளெல்லாம் இருக்க போட்டோம், நான் உண்மையானவர், அவருடைய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேன். அப்ப நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்கும் அவுலியாக்களுக்கும் பிடித்தமான இபாதத்தை உளப்பூர்வமாக செய்யணும். அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது நஃப்ஸுக்கு இந்த லவ்வாமா சொன்னேன் இல்லையா, அம்மாரா கெட்டதே சொல்லும், அதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனா லவ்வாமா அப்படி இல்லை, நல்லதை தான் செய்ய சொல்லும். ஆனா நல்லதை செய்ய சொல்லி முடிக்கிற தருவோம். அதனால அந்த லவ்வாமால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி நாம் இருந்துட்டா அதுக்கப்புறம் முல்ஹிமா முத்துமைனா, இந்த முல்ஹிமா வரைக்குமே சோதனை தான். அம்மாரா ரொம்ப சோதனை, லவ்வாமா சோதனை, முல்ஹிமாங்கிறது உள்ளத்துல வரக்கூடிய உதிப்பு, அதுலயும் சோதனை இருக்குது. இந்த முத்துமைனா வந்தாதான் அவர் ஒரு நிலை அடையப்படுறார். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா. ஓ சம்பூர்ணம் பெற்ற ஆன்மாவே, அல்லாஹ்வை பொருந்திய வண்ணமாகவும் அல்லாஹ் உன்னை பொருந்திய வண்ணம் சொர்க்கத்துக்குள்ள போ. அந்த முத்துமைனா வராம நாம அந்த அந்தஸ்தை பெற முடியாது. அதனால நஃப்ஸுக்கு இடம் கொடுக்காம நமக்கு குரு என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அதன்படி யார் நடக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நம்முடைய குருமார்கள், குருவுக்கு நாம் கட்டுப்பட்டு அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயங்களுக்கு பரிபூர்ணமாக செவிசாய்த்து அவருடைய சொல்லை தட்டாமல் உள்ள உவப்போடு நாம் கட்டுப்பட்டு நல்லமல் புரிவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் நல்குவானாக. அல்லாஹ் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக வெற்றியானதாக ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.